Hi students, welcome back to chemistry class. Last video வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் பார்த்துருந்தோம். அதில் ஃப்ரம் எங்கிருந்துன்னு கேட்டிங்கன்னா அல்கின்றது நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அதில் 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கேட்டு சேம் மெத்தட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் ஃப்ரம் எங்கிருந்துன்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் அல்கைல் ஹாலைட். ஜென்ரலாக நம்ம ஹைட்ரோலிசிஸ்னாலே அடிஷன் ஆஃப் ஏர் வாட்டர். Clear? Now, hydrolysis two types irukku. One is acid hydrolysis, another one is basic hydrolysis varum. Okay, and then here actually hydrolysis of alkyl halide is given. இப்போ alkyl halide நால இதன R bond யாரங்க X யூஸ் பண்ணிக்கலாம். இது alkyl குரூப்ங்க, இது யாரங்க halogens groups. Okay, இது லாஸ்ட் இயர் நீங்க 11th ல வந்து படிச்சிருப்பீங்க. ஓகே, ஹாலோஅல்கேன் அப்படிங்கற வேர்ட் யூஸ் பண்ணிருப்பீங்க. நல்ல ஞாபகம். இப்போ இந்த hydrolysis of alkyl halideங்கிறது belongs to nucleophilic substitution reaction. Clear? General nucleophile is electron rich group. Mostly 99 percentage of nucleophilic substitution reaction takes place only in aliphatic compound. Okay, not in aromatic compound. If you have aromatic compound la nucleophilic substitution நடக்க வைக்கணும்னா we have to give some conditions. The temperature கொடுக்குறீங்க, அதாவது high temperature, high pressure வச்சு அப்ளை பண்றீங்க. அது பெஸ்ட் எக்ஸாம் நீங்க டவுஸ் ப்ராசஸ் சொல்லிட்டு நம்ம படிக்க போறோம் பின்னாடி. ஓகே, அது வந்து அங்க வந்து பார்த்துக்கலாம். now listen here. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் எதுல டேக்ஸ் பிளேஸ் பண்ண போறோம்னு கேட்டினா அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ல பண்ண போறோம். சோ இது வந்து அலிஃபேட்டிக் தான் அல்கைல் ஹாலைட். now listen here. so this is one of the யாருன்னு கேட்டினா பிரைமரி அல்கைல் ஹாலைட். இந்த பிரைமரி அல்கைல் ஹாலைட நான் ஹைட்ரோலிசிஸ் பண்ண போறேன். ஓகேடா, அப்ப இந்த இடத்துல யார் வச்சா இந்த ஹைட்ரோலிசிஸ் பண்ண போறோம்னு கேட்டினா பேசிக் ஹைட்ரோலிசிஸ்ங்க. தட் ஷுட் ஹஸ் given us aqueous யாருன்னு KOH கொடுத்தாச்சு. கிளியரா? now இது சிம்பிள் ஈக்குவேஷன் தான். அப்ப இதுல என்ன நடக்க போகுதுன்னு கேட்டினா இந்த இருக்கக்கூடிய Br இருக்குல்ல, that Br is replaced by யாருன்னு கேட்டினா இங்க இருக்கிற OH. reason because of இந்த அல்கைல் ஹாலைட்ல Br உடைய கேரக்டர் வந்து போய் பார்த்தா halogens are having most electronegative element. ஓகே, அப்ப இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் ஜாஸ்தியா இருக்கு. so that is belongs to யாருன்னு கேட்டினா நியூக்ளியோஃபைல். இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுல பொட்டாசியம் சார்ஜ் என்னைக்குமே யார் பிளஸ், OH சார்ஜ் யார் மைனஸ். அப்ப இதுல நியூக்ளியோஃபைல் யாருன்னு கேட்டா யார் OH மைனஸ். அப்ப நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்னா ஒரு நியூக்ளியோஃபைல இன்னொரு நியூக்ளியோஃபைல் வந்து என்ன சப்ஸ்டிடியூட் ஆகும். கிளியர் இடத்துல? சரி, இப்போ இந்த பிரைமரி அல்கைல் ஹாலைட் அந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணும்போது இது பிலாங்ஸ் டு என்ன கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா SN2 கொடுத்துருப்பாங்க. சரியா? this belongs to யாரு SN2 கொடுத்தாச்சு. பை மாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் யாரு சப்ஸ்டிடியூஷன். that means yes, the rate of the reaction element depends on both substrate and the nucleophile. Substrate என்கிறது இந்த alkyl halide and nucleophile யாரு OH. கிளியர் இடத்துலனா அப்ப நமக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போற இடத்துல ஆல்கஹால். அப்ப இங்க இருக்கிற Br க்கு மேல உள்ள யார் என்டர் ஆவாங்க? OH என்டர் ஆகும். ஃபார்ம் இருக்குங்களா OHங்க RCH2 யாரு OH கொடுத்திருக்காரு. கிளியர் இடத்துல நீங்க சொல்லலாம் சார் இங்க இருக்கிற Br க்கு மேல OH போட்டுருக்கீங்க. ஓகே, இந்த காம்பவுண்ட் இப்படி எழுதுறதுக்கு பதிலா இப்படி திருப்பி எழுதிருப்பேன். ரீசன் பிகாஸ் ஆஃப் நீங்க SN2 ரியாக்ஷன்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்க அட்டாக் பண்ணக்கூடிய அந்த டைரக்ஷன் இருக்கு இல்ல, தட் இஸ் பேக் சைடு அட்டாக்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதனால என்ன பண்ணிருப்பேன், பேக் சைடு இந்த இடத்துல என்ன OH கொடுத்திருப்பேன். கிளியர் இடத்துல இந்த ரியாக்டன்ட்ல நியூக்ளியோஃபைல் எங்க இருக்கு? ரைட் சைடு இருக்கா? இந்த இடத்துல எங்க இருக்குங்க? லெஃப்ட் சைடு இருக்குங்க. ஓகே, சோ ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுல வந்து டிஃபரண்ட் கேரக்டர் வரும். ரீசன் பிகாஸ் ஆஃப் அந்த அட்டாக்கிங் வந்து போய் பார்த்தா பேக் சைடு யாரு அட்டாக். ஏன்னா ஃப்ரண்ட் சைடுல அட்டாக் பண்ணும்போது ஆல்ரெடி யார் இருக்கிறாங்க? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கிறாங்க. நியூக்ளியோஃபைல் வந்து எலக்ட்ரோ ரிச்சா இருக்கிறாங்க. அப்ப ரிப்பல் ஆகுது. அதனால பேக்ஸ்ல அட்டாக் ஃபார்ம் ஆகி இங்க கிடைச்சு போச்சு. இதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனுக்கு பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டன் இன்வர்ஷன் சொல்லுவாங்க. இப்போ அந்த வேர்ல்டன் சயின்டிஸ்ட் தான். இந்த வேர்ல்டன் இன்வர்ஷன் வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல Br வந்து ரைட் சைடு இருக்கா? ஓகே, ஆஃப்டர் அட்டாக்கிங் OH மைனஸ் பேக்ஸ்ல அட்டாக் பண்ணி Br மைனஸ் லீவிங் குரூப் பெஸ்ட் லீவிங் குரூப் வெளியில போகுது. ஓகேண்ணா, அப்ப இந்த இடத்துல எது வெளியில இந்த இடத்துல வரும்னு கேட்டீங்கன்னா இங்க K பிளஸ் இருக்குங்களா, இங்க யாருங்க Br மைனஸ். இது ரெண்டு சேர்ந்து வெளியில வந்துருங்க KBr ன்னு வெளியில போகுது. கிளியரா? அப்ப அட்டாக் வந்து பேக் சைடு பண்ணனால இந்த OH குரூப் நீங்க ஃபார்ம் ஆகி போச்சு. but this is one of the year Walden inversion. Clear? now instead of using primary alkyl halide, in case if you use tertiary alkyl halide யூஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். அப்ப இவங்க யாரு tertiary group, இந்த carbon surrounded by 3 other யார் carbon atom வந்துருங்களா. tertiary alkyl halide undergoes what kind of reaction? SN1. okay, unimolecular nucleophilic substitution reaction. same aqueous KOH apply பண்ற வச்சுக்கலாம். இதுல ப்ராடக்ட்ல போய் செக் பண்ணி பார்த்தா will be getting two configuration. okay, எந்த இடத்துல R இருக்கா
OH குரூப் வந்து லெஃப்ட் சைடு இருக்குங்களா, அங்க வந்து ரைட் சைடு இருக்குது. நீங்க சார் எந்த சைடு இருந்தாலும் சார் கார்பன் பேலன்ஸ் 4 தானே, எல்லாமே ஒன்று தானே அப்படின்னு நினைச்சு விட்றாதீங்க. இந்த இடத்தை பொறுத்து என்னன்னா SN1 ரியாக்ஷன்ல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். டோட்டலா 2 ஸ்டெப் ப்ராசஸ் SN1 இருந்தது. ஓகே, ஸ்டெப் 1ல போய் பார்த்தீங்கன்னா கார்போகேட்டைன் வந்து ஃபார்ம் ஆகும். என்ன கார்போகேட்டைன்? டெர்ஷரி கார்போகேட்டைன். இந்த இடத்துல டெர்ஷரி குரூப் இருக்கிறதுனால Br மைனஸ் வெளியில போயிங்க டெர்ஷரி கார்போகேட்டைன் இங்க ஃபார்ம் ஆகும். அந்த டெர்ஷரி கார்போகேட்டைன் இருக்குங்க, கார்பன் பிளஸ் இருக்குனாலங்க நம்ம அட்டாக் பண்ணக்கூடிய ஆள் இன்னைக்கு நியூக்ளியோஃபைல். அந்த நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணிக்கலாம்னா போத் சைட்ஸ் இருந்து அட்டாக் பண்ணிக்கலாம். எய்தர் ஃப்ரண்ட் இருந்து அட்டாக் பண்ணிக்கலாம் அல்லது பேக் சைடு அட்டாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். கிளியர் இடத்துல ஸோ இதுக்கு பேர் வந்து ரெசிமிக் மிக்சர்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ரெசிமிசேஷன், ரெசிமிக் மிக்சர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோமெரிசம் லெசன். ஓகே, இந்த ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் லெசன் படிச்சிருப்பீங்க. அந்த ரெசிமிக் மிக்சர்னா ஒன்று வந்து டி ஐசோமர்னு வச்சுக்கலாம், ஸ்மால் டி. டிங்கிறது டெக்ஸ்டர் ரொட்டேட்டரி இருந்துச்சுன்னா இன்னொன்று யாருங்க லீவர் ரொட்டேட்டரின்னு வரும். ஓகே, ரெண்டு பேர் சேர்ந்து அப்ளை பண்ணணும் என்ஐசியோமர்ஸ்லி படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த ரெசிமிக் மிக்சர் இஸ் நத்திங் பட் த ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டி அண்ட் எல் ஐசோமர்ஸ். சரியா, ரெண்டு சேர்ந்து பேர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ரெசிமிக் யாரு மிக்சர்னு சொல்லி மறந்து விட்டுறாருங்க. அப்போ இதில் இன்கேஸ் நீங்க ரொட்டேஷன் ஆஃப் அந்த பிளேயிங் பாயிண்ட் லைட் வந்து இன்கேஸ் டிஆர் இருந்துச்சுன்னா அப்போ அவனுக்கு என்ன வரும்னு கேட்டது எல்லுன்னு வரும். இன்கேஸ் இவனுக்கு எல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கு என்ன வருங்க டின்னு வரும். அப்போ யாருங்க ரெசிமிக் மிக்சர் மறந்து விட்டுறாரு. கிளியர் இடத்துல அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. if you use primary alkyl halide வந்துட்டாலே அது SN2 reactions வந்துடுங்க Walden inversion. and the tertiary alkyl halide யூஸ் பண்ணும்போது கேட்டீங்கன்னா இது SN1 வரும். அவங்க யார் ரெசிமிக் மிக்சர் அல்ல. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா பட் இங்கே நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஒன்லி யாருங்க ஆல்கஹால். தட் ஆல்கஹால் கேன் பி அப்டைன் ஃப்ரம் எங்கிருந்து கேட்டீங்கன்னா alkyl halide ஆனதுனால அதை லிங்க் பண்ணிட்டேன். ஓகே தானே சார். and the next is same preparation of alcohol from carbonyl compound. இப்போ கார்பனைல் காம்பவுண்ட் வந்து நம்ம அடுத்த சாப்டர்ல வரும். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பனைல் காம்பவுண்ட்னாலே முதல்ல கார்பனைல் குரூப்ங்கிறது யாரு? வந்து கார்பனைல் குரூப். சி இந்த டபுள் பாண்டோ இங்க ஒரு சிங்கிள் பாண்ட் கார்பனைல் குரூப். அண்ட் திஸ் கார்பனைல் குரூப்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி போலரைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் பிகாஸ் ஆஃப் now compare carbon and oxygen which one is most electronegative element? oxygen. அப்ப இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா எங்க இருக்கக்கூடிய பாண்டிங் பேராஃபைல் இந்த எலக்ட்ரான் இருக்குன்னா உள்ள இழுத்து விட்டுருவோம். அப்போ இட் வில் பிகம் சார்ஜ் என்ன வருங்க O மைனஸ் ஆகுமா, இந்த சார்ஜ் என்ன பிளஸ் ஆகுமா, அது பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜுங்க, பார்ஷியலி யாருங்க பாசிட்டிவ் சார்ஜ் அப்படி யூஸ் பண்றாங்க. ஸோ தட் மீன்ஸ் இன் திஸ் கார்பன் குரூப் இஸ் ஒன் ஆஃப் தி நேச்சருங்க போலார் நேச்சர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ இந்த CO குரூப்ல எலக்ட்ரான் ரிச் யாருன்னு கேட்டா ஆக்சிஜன், எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா கார்பன். அப்போ கார்பன் இஸ் ஒன் ஆஃப் தி எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட்ங்கிறது மைனஸ் எட் பண்ணி இதுலயே இந்த இடத்துல எதுக்கு பின்னாடி விஷயம் வரும். கிளியரா? நான் இப்போ ஃப்ரம் கார்பனைல் காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம யாரை யூஸ் பண்ண போறோம் தெரியுங்களா? கார்பனைல் காம்பவுண்டுக்குள்ள ரிடக்ஷன் ஆஃப் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா போத் யார் ஆல்டீன் அண்ட் யாருங்க கீட்டோன்ஸ். ஆல்டீனும் சரி கீட்டோனும் சரி ரெண்டு பேருமே பிலாங்ஸ் டு என்ன ஃபேமிலின்னு கேட்ட யாருங்க கார்பனைல் குரூப் ஃபேமிலி. ஏன்னா கார்பனைல் இந்த ஆல்டீனுக்குள்ள யார் இருக்கிறா இந்த குரூப் இருக்குங்களா, அதே இந்த கீட்டோனுக்குள்ளேயே யார் இருப்பாங்கன்னா இந்த குரூப் இருக்கு. சி டபுள் பாண்ட் இருக்கு மறந்து விட்டுறாங்க. இப்போ இது என்ன பண்ணப்போ ரிடக்ஷன் பண்றாங்க. இப்போ என்னைக்குமே ரிடக்ஷனுங்கிறது ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிட்டாலே நமக்கு நிறைய கான்செப்ட் இருக்கிறாங்க. ஸோ கிளாசிக்கல் கான்செப்ட் படி ஜென்ரலாக ரிடக்ஷன்னாலே அடிஷன் ஆஃப் ஏர் ஹைட்ரஜன் தானே, அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நிறைய வரும். அப்புறம் வந்து போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பை யூஸிங் வந்து 2-3 மெத்தட் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஞாபகம். ஓகே, ரிடக்ஷன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதில் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஓகே பை யூஸிங் கேட்டலிஸ்ட் பாருங்க. ஓகே, அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் வச்சு இங்கே அப்ளை பண்ணுறாங்க. இப்போ லெசன் பண்ணிப்போம். இப்போ நிக்கலுங்கிற ஒரு கேட்டலிஸ்ட் தான், பிளாட்டினம் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பலாடியம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டுங்க. சோடியம் போரோஹைட்ரேட் ரெடியூசிங் ஏஜென்ட். இதெல்லாம் எங்கே வரும்னு கேட்டீங்கன்னா ரிடக்ஷனுங்கிற ஹெட்டிங்கில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கிளியர் இடத்துலைங்க. சரி, நான் லெசன் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் லெசன் பண்ணிப்போம். இது எதுன்னு கேட்டீங்கன்னா ஆல்டிஹைடு. when aldehyde undergoes here reduction, addition of hydrogen, presence of catalyst யாருக்கு palladium, or நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது யாருங்க இந்த இடத்துல platinum யாரும் யூஸ் பண்ணிக்கலாம் மறந்து விட்டுறாரு. இப்போ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜன் பண்ணும்போதுங்க ஒரு ஹைட்ரஜன் எங்க வரும்னா இங்க இருக்கிற கார்பனுக்கு வந்து அட்டாச் ஆகும், இன்னொரு ஹைட்ரஜன் எங்க வரும்னா ஆக்சிஜன் வந்து அட்டாச் ஆகும். அப்ப டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆயிருமா, ஆல்ரெடி இங்க CH இருக்கு இல்லையா, ஒரு H இங்க வந்த உடனே it will become என்ன CH2, சிங்கிள் பாண்ட் யாருங்க OH. அப்ப என்ன ஆல்கஹாலுங்க பிரைமரி ஆல்கஹால். அப்ப இது என்ன தெரியுதுன்னா when aldehyde it undergoes reduction means formation of n alcohol primary alcohol. Instead of aldehyde bara
if you use ketone, so இவன் பேர் யாரு கேட்ட ketone. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. so இவன் பேர் யாரு ketone. இதெல்லாம் பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆல்ரெடி கீட்டோன்ஸ் தெரிஞ்சதுதான். கீட்டோனை நீங்க ரிடக்ஷன் பண்ணும்போது சேம் கான்செப்ட். ஒரு H எடுத்து இங்க ஆட் பண்ணீங்க, இன்னொரு H எடுத்து இங்க ஆட் பண்ணீங்கன்னா it will become யாருங்க செகண்டரி ஆல்கஹாலுங்க. மைண்ட் செட் பண்ணிச்சு. ஓகே, அப்போ கான்செப்ட் என்ன? when aldehyde undergoes reduction means so formation of primary alcohol, when ketone undergoes reduction means formation of secondary alcohol. Okay, அப்ப இதுல யார் சோடியம் போரோஹைட்ரைடு யூஸ் பண்ணிருக்கீங்க? நீங்க லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யாரோட யூஸ் பண்ணிச்சிக்கலாம் மறந்துட்டாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தானே சார், இங்க ஒரு H அட்டாச் ஆகுதுங்க, இங்க ஒரு H அட்டாச் சொல்றீங்க. இந்த கார்பன்ல வந்து அட்டாச் ஆகுது கூட ஹைட்ரஜன், வாட் கைண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லி கேட்போம். அப்படின்னு லெசன் பண்ணிப்போம். நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த H ரெண்டு இருக்குல்ல, அதுக்குள்ள எப்படி தனி ஸ்பிளிட் பண்ணிடுறேன். எப்படின்னா, ஒன்னு வந்துங்க H என்ன யூஸ் பண்றேன்னா மைனஸ் போட்டுக்கிறேன், இன்னொன்னு யாரு H பிளஸ். ஓகே, இந்த H2 இந்த மாதிரி பிரிக்கிறது யாரு இருக்குன்னு H மைனஸ் அண்ட் யாரு H பிளஸ். அப்ப H பிளஸ் என்னைக்குமே யாரு புரோட்டான், H மைனஸ் என்னைக்குமே யாருங்க ஹைட்ரைடு அயான் அப்படின்னு வரும். ஹைட்ரைடுங்க இப்போ குளோரைடு புரோமைடுன்னு வருதா, அப்ப சார்ஜ் நெகட்டிவ் இருக்கும் இல்லையா, அப்ப நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டாலே will be having கேரக்டர் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் கேரக்டர் வரும். அப்ப இந்த இடத்துல எலக்ட்ரோ ரிச் யாருன்னு கேட்டீங்கன்னா H மைனஸ். அப்ப இந்த மைனஸ் என்னைக்குமே யார் லைக் போடுவாங்க பிளஸ் தானே. அப்ப இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ல பிளஸ் யாருன்னு கேட்ட கார்பன் தானே. அப்ப இந்த கார்பன்ல அட்டாச் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்க பேர் யாருங்க ஹைட்ரைடு அயான் H மைனஸ்ங்க. அப்ப இது ஆல்ரெடி O மைனஸா, இந்த மைனஸ் யார் லைக் பண்றாங்க இந்த H பிளஸ். அப்ப புரோட்டான் வந்து எங்க அட்டாச் ஆகுதுன்னு கேட்டு யாருங்க இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அட்டாச் ஆகும். இது வந்து கான்செப்ட். இது எல்லாத்துக்குமே சேமா ஒரு மறந்துட்டாங்க. கிளியர் இடத்துல சார். அப்ப இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரம் ரிடக்ஷன் ஆஃப் யாருங்க ஆல்ரெடி ரெண்டு யாருங்க கீட்டோன் யூஸ் பண்ணியாச்சு. நான் நெக்ஸ்ட் இங்க யூஸ் பண்ண ஃப்ரம் எங்க போற கார்பாக்சிலிக் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கார்பாக்சிலிக் ஆசிடுக்குள்ளேயும் இப்போ செக் பண்ணி பார்த்தா கார்பைல் குரூப் இருக்குங்க. எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த குரூப் தான். இந்த C டபுள் பாண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த குரூப் எதுன்னு கேட்டீங்கன்னா கார்பைல் குரூப். இது ஹைட்ராக்சி குரூப். அதாவது நீங்க கம்பைன் பண்ணும்போது ஓகே கார்பனைலையும் ஹைட்ராக்சி கம்பைன் பண்ணி வரக்கூடிய அந்த வேர்டு தான் ஏன் கார்பாக்சில் அப்படின்னு வரும். கிளியர் தான். இது ஒரு என்ன கான்செப்ட் கேட்டீங்கன்னா, இப்போ ஜென்ரலா வந்து நீங்க ஆக்சிடேஷன் ப்ராசஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சிடேஷன்ல in case if you use primary alcohol, when primary alcohol undergoes oxidation means it is converted into aldehyde. Again further the aldehyde again it undergoes oxidation means formation of uric acid. இது ரொம்ப பேசிக் கான்செப்ட். இப்போ எனக்கு அந்த ஆசிட் இருந்துங்க இந்த ஆல்கஹால் வேணும், அப்போ நம்ம என்ன பண்ணாங்க ரிடக்ஷன் பண்ண மேத்தமெட்டிக்ஸ். கிளியர். அப்போ when acid undergoes reduction first it is converted into uric aldehyde, again aldehyde undergoes in reduction பண்ணும்போது யார் ஆல்கஹால் கிடைக்கும். அதை நீங்க எழுதிருப்பீங்க பாருங்க. இது ஆசிடுங்க ரிடக்ஷன் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் என்ன கன்வெர்ட் ஆகும் ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆகும். ஆல்டிஹைட் ரிடக்ஷன் பண்ணும்போது என்ன கன்வெர்ட் ஆகும் கேட்டீங்கன்னா ஆல்கஹால். வாட் கைண்ட் ஆஃப் ஆல்கஹால் கேட்ட யார் பிரைமரி ஆல்கஹால். ஓகே, இது நான் வச்சுக்கிறேன். பட் ஜென்ரலா இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த CH3 bond C double bond to bond OH, நேம் ஆஃப் தி ஆசிட் அசிட்டிக் ஆசிட் ஆர் எத்தனாயிக் ஆசிட். இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஃபாலோட் பை யாருங்க ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இந்த பாண்ட் வந்து இந்த இடத்துல எனக்கு பிரேக் பண்ணி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும், காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். கிளியர். அப்போ செக் பண்ணி பார்த்தா இந்த OH இருக்கு இல்ல, ஸோ இந்த OH வந்து பார்த்து ஜென்ரல் வெளியில் போகுது. ஓகே, நல்லா ஞாபகம். ஓகே, அப்போ இங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய CH3 C டபுள் பாண்ட் ஓல ரெண்டு ஹைட்ரஜன் வந்து ரிடக்ஷன் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தானே, அந்த ஹைட்ரஜன் உள்ள அட்டாச் ஆகி நமக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். மறந்து விட்டுறாரு. கிளியரா. ஏன்னா இந்த ஆக்சிஜன் வந்து H அட்டாச் ஆகும், OH ஆகுமா. இப்போ இந்த இடத்துல கார்பன் பேலன்ஸ் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்றது அகைன் 2 more யாரு ஹைட்ரஜன் ஆட்டம் எல்லாம் போய் என்னன்னு ஃபார்ம் ஆகும். கிளியர் இடத்துல தான். அப்போ வந்து ஆசிட் வந்து என்ன கன்வெர்ட் பண்ணிச்சுங்க ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்றதுக்கு ப்ராசஸ் பீரியட் யாரு சேம் ரிடக்ஷன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஃப்ரம் எஸ்டர். எஸ்டர் ஃபங்க்ஷன் குரூப் யாரு COO தானே, எஸ்டரிஃபிகேஷன் நல்ல ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல் வரக்கூடிய ஒரு காம்பவுண்டுங்க. அப்போ இந்த எஸ்டருடைய கான்செப்ட் அதே தான். இப்போ இந்த எஸ்டரை ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் ஆல்டிஹைட் கிடைப்பாங்க. எகைன் ஃபர்தர் ஆல்டிஹைட் அண்டர்கோஸ் ரிடக்ஷன் பண்ணும்போது எதுன்னு கேட்டீங்கன்னா யாரு இந்த இடத்துல பிரைமரி ஆல்கஹால். இதுல இருந்து ஆக்சுவலி மெக்கானிசம் உள்ள நீங்க என்டர் ஆகும்போது நமக்கு வரும். சரியா. ஸோ ரைட் மெக்கானிசம் இன்வால்விங் ரிடக்ஷன் ஆஃப் எஸ்டர்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா. நம்ம இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோம். சேம் இதே மாதிரி நாளுக்கு இதே மாதிரி தான். நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய OH இருக்கிற Hக்கு பேர்ல என்ன பண்ணிருப்பாங்க எத்தில் குரூப் கொடுத்தா என்னது எஸ்டர் ஆகும். இப்போ இங்க அதே மாதிரி இந்த பாண்டை நான் பிரேக் பண்றேன். கிளியர். அப்ப இங்க என்ன கிடைக்கும் CH3 CH2 O இருக்கு இல்ல, இந்த O ஓட ஒரு H அட்டாச் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகும்னு கேட்டீங்கன்னா எத்தில் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும்.
Again, this is also further convert alcohol convert ஆகும். அப்ப how many molecules of alcohol? 2 molecules of here alcohol, primary alcohol. அப்போ from carboxylic acid இருந்து என்ன prepare பண்ணிக்கலாங்க? Primary alcohol. And then ester நம்ம பண்ணும்போது என்ன alcohol கிடைக்கும் கேட்டீங்கன்னாங்க primary alcohol மறந்து விட்டுறேன். கிளியரா? அப்போ இந்த ரிடக்ஷன்ல வந்து கார்பனைல் காம்பவுண்ட் சரிங்க, இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் எஸ்டர் எல்லாத்துலயுமே so we can use reducing agent வந்து நீங்க catalyst யூஸ் பண்ணிக்கலாம், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சோடியம் போரைடோட இங்க அப்ளை பண்ணிருப்பாங்க. பட் நோ கேர்ஃபுல்லா நான் வச்சுக்கோங்க, நோட்னு கொடுத்துருப்பேன். சோடியம் போரோஹைட்ரேட் it does not reduces both acid and ester. அதாவது இந்த ஆசிடையும் எஸ்டரையும் ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட் நீங்க லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணிக்கலாம், அல்ல அதர் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சோடியம் போரோஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே அப்ளை ஆகாது. அது வந்து கேர்ஃபுல் நோட் பண்ணி வச்சுக்கோ. கிளியர் இடத்துல இல்லைங்க. And the last one is from Grignard reagent. This is last 11th படிச்சிருப்பீங்க. By using Grignard reagent, how do you prepare primary, secondary and tertiary alcohol? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ Grignard reagent யாருன்னு ஜெனரல் ஃபார்முலா RMgX. இந்த இடத்துல Rங்கிற either we can use alkyl group யூஸ் பண்ணிக்கலாம் or aryl. Arylங்கிறது யாரு C6H5 போகுது. கிளியர் இடத்துல alkylங்கிற மெத்தில் குரூப் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? நல்ல விஷயம் லெசன் பண்ணிப்போம். ஆல்ரெடி கார்பனைல் குரூப் கொடுத்தாச்சு. இந்த பேசிஸ் ஒன்று தெரிஞ்ச போதும், இந்த கான்செப்ட் தெரிஞ்ச போதும், மற்ற எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் நீங்களே பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம், லெஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கார்பனைல் காம்பவுண்ட். இந்த திஸ் கார்பனைல் காம்பவுண்ட்ல நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தது மாதிரி தான். இங்க இருக்கிற ஆக்சிஜன் இஸ் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட். அப்போ அது O- ஆகுது, பிளஸ் ஆகுதுங்களா? நான் லிசன் ஹியர். இந்த திஸ் கிரிக்னார் ரியேஜென்ட்ல மெக்னீசியம் கேரக்டர் என்னைக்குமே வந்து பாசிட்டிவ். இந்த மெக்னீசியம் அட்டாச் இருக்கக்கூடிய ஆர் குரூப் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன கொடுத்துருப்பேன்? பார்ஷியல் நெகட்டிவ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் மெக்னீசியம். ஆறுங்கிறது மெத்தில் குரூப்புங்க. மெத்தில் குரூப்ல கார்பன் இருக்கு இல்லையா, நான் கம்பேர் கார்பன் அண்ட் மெக்னீசியம், which one is most electro negative element? கார்பன். அப்போ எங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும்? கார்பன் இப்படி புல் பண்ணிடும். ஆனால் எலக்ட்ரான் மூவ்மெண்ட் வந்து இப்படி போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல will be having யாருங்க? மோர் எலக்ட்ரான் டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும், எலக்ட்ரான் டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இந்த பிளஸ் ஐ குரூப் இருக்கு இல்லையா, இந்த ஓல் பிளஸ் ஐ குரூப், இந்த அல்கைல் குரூப் பிளஸ் ஐ குரூப் தானே, அது எங்க டொனேட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இது எலக்ட்ரான் ரிச்சுங்களா, இந்த எலக்ட்ரான் ரிச் வந்து எங்க போய் அட்டாச் ஆகுது? எலக்ட்ரான் டிஃபியூஷன் எதுன்னு கேட்ட யாருங்க? கார்பன். அப்ப இந்த கார்பன்ல போய் எனக்கு ஒரு நியூ பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப ரிமைனிங் எது வரும்? இது O- தானே, அது O- ரெஸ்ட் யார் இருக்காங்க? Mgr(X) வந்து என்ன ஆகுனா இந்த O- வந்து அட்டாச் ஆகும். இது கிடைச்சு போச்சு. இவங்க பேர் தான் அடெட்னு சொல்லுவாங்க, அடெட் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. So after forming that compound it undergoes here hydrolysis. Hydrolysis na addition of here water. அது இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? H+ and OH- போட்டுக்கலாமா? அப்ப ஆக்சிஜன் இஸ் மோஸ்ட் நெகட்டிவ் ஆனதுனால இப்போ இந்த இடத்துல இந்த பாண்ட் பிரேக் ஆயிங்க. இந்த O- என்ன போனது H+ உள்ள இழுத்து விட்டுருவோம். அப்படி பிகம் யாருங்க? OH ஃபார்ம் ஆகும். அப்போ ஆல்கஹால் இங்க கிடைச்சு போச்சுங்களா? ரிமைனிங் Mg(X) and OH அது என்ன வெளியே போகுது. கிளியர் இடத்துல. ஸோ இவங்க யாருன்னா this is we can apply for both aliphatic apply பண்ணிக்கலாம், aromatic apply பண்ணிக்கலாம். aliphatic Grignard reagent இதே மெத்தட் தான், aromatic Grignard reagent இதே மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? அப்ப இந்த பேசிக்ஸை நீ ஞாபகம் வச்சுட்டாலே போதும், ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். பட் இது ஃப்ரம் இந்த Grignard reagent யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேர் நியூக்ளியோஃபிலிக் என்ன ரியாக்ஷன்? அடிஷன் ரியாக்ஷன். என்னைக்குமே நியூக்ளியோஃபிலிக் அடிஷன்னா ஸ்டெப் 1ல நியூக்ளியோஃபில் உள்ள போகும், சரியா? ஸ்டெப் 2ல போய் செக் பண்ணி பார்த்து எலக்ட்ரோஃபைல் வந்து உள்ள என்ட்ரா. இப்போ செக் பண்ணி பாருங்க, இத நியூக்ளியோஃபைல் யாருன்னு கேட்டா இந்த நியூக்ளியோஃபைல் ஆர் மைனஸ் இருக்குல்ல, நியூக்ளியோஃபைல் உள்ள என்டர் ஆச்சுங்களா ஸ்டெப் 1ல. ஸ்டெப் 2ல போய் செக் பண்ணி பார்த்தா H+ ன்னு உள்ள என்டர் ஆயிடும். ஓகே, தட் இஸ் கால்ட் as எலக்ட்ரோஃபைல். அப்ப இன்னைக்குமே நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் மீன்ஸ் ஸ்டெப் 1 இஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், ஸ்டெப் 2 செக் பண்ணி பார்த்தா எலக்ட்ரோஃபிலிக் யாருக்கு அடிஷன். சரி, இப்போ ஒரே ஒரு எக்ஸாம் சொல்லி தரேன், கேர்ஃபுல்லா லிசன் பண்ணிக்கோ. எக்ஸாம் யார் யூஸ் பண்ணிருக்கு? ஃபார்மால்டிஹைட். இப்போ ஃபார்மால்டிஹைட்னா இந்த கார்பனைல் குரூப் இருக்குல்ல, ரெண்டு சைடு H போட்டு இருந்தாரு ஃபார்மால்டிஹைட். ஒரு H-உம் ஒரு CH3 போட்டா என்ன இருக்குது? அசிட்டால்டிஹைடு. அடுத்த காம்பவுண்ட் ரெண்டுமே CH3 இருந்தா உங்க பேர் யாரு? அசிட்டோனார் அப்படின்னு கொடுத்துருக்கு. இருக்கா? ஃபார்மால்டிஹைட், அசிட்டால்டிஹைட், கடைசியாக அசிட்டோன். கிளியரா? நான் இப்போ இந்த ஃபார்மால்டிஹைட் எடுத்து இப்போ என்ன பண்ற? Grignard reagent வந்து 6க்கு பேர் யார் யூஸ் பண்றாங்க? மெத்தில் குரூப். அப்ப இதே கான்செப்ட் இங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்ப இந்த CH3 எங்க வந்து அட்டாச் ஆகுதுன்னு கேட்ட யாரு? இந்த கார்பன்ல. கிளியர்? இது என்ன? O- ஆயிரும். அப்புறம் Mgi வந்து அங்க அட்டாச் ஆகுது. ஒரு அனடி கிடைச்சு போச்சா? இது ஃபர்தர் என்ன பண்றாங்க? ஹைட்ரோலிசிஸ். அப்ப இந்த H+ எங்க அட்டாச் ஆகுதுங்க? ஆக்சிஜன்ல. ஓகே, O- ஆகுமா?
ரிமைனிங் அதில் வெளியில் போயிருங்களா? இப்போ கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் யார்? CH3, இங்கே CH2OH. திஸ் இஸ் பிலாங்ஸ் டு வாட் டைப் ஆஃப் ஆல்கஹால் கேட்டால் பிரைமரி ஆல்கஹால் மறந்து விட்டுறாதீங்க. அப்போ கிரிக்னர் ரியாக்ஷனை யூஸ் பண்ணும்போதுங்க, வச்சு அப்ளை பண்ணும்போதுங்க, if you use formaldehyde, ஒரு பேர் யார்? ஃபார்மால்டிஹைட். ஃபார்மால்டிஹைட் யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் யார்? பிரைமரி ஆல்கஹால். அசிட்டோல்டேட் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குங்க? செகண்டரி ஆல்கஹால். அசிட்டோன் யூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? டெர்ஷரி ஆல்கஹால். மறந்துடுறதுல கான்செப்ட் பேஸ் கான்செப்ட். நீங்கள் இந்த இது மட்டும் தெரிஞ்ச போதும், அப்போ ஆட்டோமேட்டிக் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்து வச்சுக்கலாம். கிளியர்? அப்போ இதை யாருன்னு கேட்டீங்கன்னா ஜென்ரல் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் யாருன்னு அலிஃபேட்டிக் ஆல்கஹால் நம்ம பார்த்துருக்கிறோம். அதில் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கிறோம். கிளியர் இடத்துலைங்க? ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அண்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.